ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்ஜே ஆர்த்திஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் பீரியட்ல ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க ஒரே ஒரு காஃபி அப்படின்னா அது டல்கோனா காஃபி தான். அந்த டல்கோனா காஃபி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த டல்கோனா காஃபி செய்யறதுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி தூள் எடுத்துக்கோங்க. எந்த இன்ஸ்டன்ட் காஃபி தூளா இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்ததா சுகர் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா ஹாட் வாட்டர். ரொம்ப சூடான ஹாட் வாட்டர் வேணாம், கொஞ்சம் மிதமான சூடு இருந்தாலே போதும். அடுத்ததா பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு மில்க், நம்ம சூடு வச்ச மில்க் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா ஐஸ் கியூப்ஸ். கோல்ட் காஃபியா குடிக்கணும்னு நினைக்கிறவங்க ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லனா தேவையில்ல. ஃபர்ஸ்ட் இந்த டல்கோனா காஃபிக்கு அந்த இன்ஸ்டன்ட் காஃபி தூள் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா கரெக்ட் ரேஷியோல இருக்கணும். நான் பாத்தீங்கன்னா 3 ஸ்பூன் காஃபி தூள் எடுத்திருக்கேன். அதே போல 3 ஸ்பூன் சுகர் அதுல ஆட் பண்ண போறேன். எல்லாமே கரெக்டான ரேஷியோல இருந்தா மட்டும்தான் நமக்கு நல்ல டேஸ்டான டல்கோனா காஃபி கிடைக்கும். ரேஷியோ கொஞ்சம் மீறி போச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நம்ம டேஸ்ட் மாறி இருக்கும், அவ்வளவுதான். அதே போல ஹாட் வாட்டரும் 3 ஸ்பூன் ஹாட் வாட்டர் நான் எடுத்திருக்கேன். அதை இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. கரெக்டான ரேஷியோல இன்ஸ்டன்ட் காஃபி தூள் தேவையான கரெக்டான ரேஷியோல சுகர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஹாட் வாட்டர் எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. வந்தீங்க அப்படின்னா இது எனக்கு மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு 15 ல இருந்து 20 மினிட்ஸ் ஆச்சு. இந்த மாதிரி தொடர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. அப்பதான் நமக்கு அந்த ஒரு டெக்ஸ்சர் ரேஞ்சுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா கிறிஸ்பியா வேணும், நல்லா பாத்தீங்கன்னா இன்னும் வேணும் அப்படின்னா ஒரு 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கூட தொடர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. பீட்டர் இருக்கவங்க பீட்டர்ல மிக்ஸ் பண்ணுங்க. நான் இன்னைக்கு ஸ்பூன்ல தான் மிக்ஸ் பண்ணிருக்கேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் கொண்டு வந்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிரும். இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் கோல்ட் காஃபியா பண்ண போறோம். அதுக்கு ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். கோல்ட் காஃபியா வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ண வேண்டாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கப்ல மில்க் ஆட் பண்ணிட்டு அதுல நம்ம இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மிக்சிங்க ஆட் பண்ண போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் 1 டம்ளர் அளவுக்கு வர அளவுக்கு பண்ணிருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிடுங்க. அதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மிக்சிங்க ஆட் பண்ணலாம். இன்னும் நல்லா வேணும் அப்படின்னா இன்னும் நல்லா ஒரு 30 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டல்கோனா காஃபி இன்னும் நல்லா டெக்ஸ்டரா ரேஞ்சுக்கு வந்துடும் உங்களுக்கு. நான் இந்த அளவுக்கு போதும் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு இந்த அளவுக்கு மட்டும் ரெடி பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, அவ்வளவுதாங்க. கிட்டத்தட்ட டல்கோனா காஃபி ரெடி ஆயிடுச்சு. இவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. ஈஸியா நம்ம வீட்லயே செய்யலாம் டல்கோனா காஃபி. அவ்வளவுதான், முடிஞ்சது. அது மேல ஆட் பண்ணிட்டு நீங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சது, டல்கோனா காஃபி ரெடி ஆயிரும். இது கோல்ட் காஃபியாவும் நீங்க சாப்பிடலாம், இல்ல அப்படின்னா லைட்டான சூடா இருக்கிற பால் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம். அவ்வளவுதான். இங்க பாருங்க, டல்கோனா காஃபி ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்டே டியூன் வித் ஆர்ஜே ஆர்த்திஸ் கிச்சன். தேங்க்யூ.